உச்சக்கட்ட அமானுஷ்ய திகில் சம்பவம். திரு மகேந்திரன், அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு சார், சொல்லுங்க. அது எப்படின்னா, ஒரு 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 டைம் நோட் ரிமெம்பர் இயர்ஸ் ஞாபகம் இல்லை. இது வந்து நாங்கள் ஒரு பழைய வீட்டில் ஒரு ஃபிளாட் வீட்டில் தான் இருக்கோம். நாங்கள் இன்னும் அவங்க அங்கே தான் இருக்காங்க. அது என்ன ஆச்சுன்னா, நான் வழக்கமில்ல அப்போ வந்து நான் வந்து வேலை தேடுற டைம். இப்போ இந்த வேலை செய்கிறேன்ல, இந்த வேலை செய்ய நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்தோனேஷியாவில் வந்து வந்துட்டேன். இங்கே வந்துட்டு வேலை அந்த டைம் வேலை தேடி, ஏன்னா அங்கே வந்து நான் 24 hours ரிசைன்மெண்ட் இருந்தேன். அதான் இங்கே வேலை இல்லைன்ட்டு. ஸோ வேலை தேடிக்கப்போ நான் என்ன செய்வேன், எனக்கு வீட்டு இருக்கு, சொந்தமாக வீட்டு இருக்கு. நான் வந்து மாத வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அப்புறம் தான் அப்படியே வெளியாகுது, நம்மளோட ப்ரொஃபைல் வந்து அப்படி வெளியாகுது. அந்த டைம் ஒரு கடத்துக்கு வீட்டுக்கு போயிருக்கும் வந்து ஒன் டே நான் 4 மணிக்கு வீட்டில் வந்து என்ன ஆச்சுன்னா, சாமி மேடை அப்படி எரிஞ்சிருச்சு, விளக்கப்பட்டு எரிஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது சகுன சேர சொல்லிட்டு வேற சாமி மேடை தான் வெளில ஆர்டர் பண்ணிட்டு வீடு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அப்போ என் சிஸ்டம் வந்து எங்கேயோ வெளியே கிளான்தான் எங்கேயோ போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அங்கதான் இஷ்யூ ஆரம்பிச்சிச்சு. அவங்க வந்த நேரம் வந்து, அதாவது ஒன் டே நடக்கிறது முன்னுக்கு ஒன் டே அவங்க கிளான்ல இருந்து வந்திருக்காங்க. ஒரு மலை ஃப்ரெண்டை கூட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா அவங்களும் சரி கரிஜ சொல்லிட்டு வந்திருந்தாங்க. பட் இங்க தான் ஸ்டே பண்ணாங்க. ஏன்னா இங்க நான் ஆம்பளைங்க, நாங்க என் பேரண்ட்ஸ் இல்லை, என் சிஸ்டர் 2 பேர் தான் இருந்தாங்க. நாங்க ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருக்காரு, நான் வேற இடத்துல இருக்கேன் இங்க. ஸோ நான் என்ன செய்வேன், நார்மலா இங்க எல்லாம் வீட்டுல அம்மாவில சாப்பிட்டு தான் அடுத்த வேலையை நான் பார்த்து வீட்டுக்கு போறேன். அதாவது அவங்க சிஸ்டர் ராத்திரி வந்துட்டாங்க, வீட்டுல தங்கிட்டாங்க. மறுநாள் எங்க அம்மா போன் சொல்றாங்க, சாமி வேணா எரிஞ்சிருச்சு மனுஷி செல்ல சொல்லிட்டு இருக்காங்க அம்மா. சரி பரவாயில்ல, நான் வந்து பாத்துட்டு போறேன்ட்டு நான் வீட்டுக்கு போறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங், ஒரு ஆஃப்டர்நூன் ஆகும், 12 வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போகும்போது எங்க அம்மா எனக்கு பார்த்துட்டு நார்மலா பேசுவாங்க, ஒன்றும் பேசல. அவங்க நேரத்தையும் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நானும் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயும் கிளம்பிட்டு இருக்கேன். வேலைக்கு அது வேலை எல்லாம் கிளம்பிட்டு இருக்கேன். எங்க அம்மா வெளியே வந்து பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு அழுகுறாங்க. திடீர்னு சம்மந்தங்கள் அழுகுறாங்க. சொல்றாங்க, என்ன அழுதுட்டு என்ன சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சொல்லிடுறாங்க. எங்க அம்மா அந்த மாதிரி டைப் இல்ல, கொஞ்சம் பிரீஃபானவங்க தான். பட் அவங்க அந்த அன்னைக்கு பார்த்து அழுகுறாங்க. ஏன் அவங்க அழுகுறாங்க நான் யோசிக்கிறேன்னா, சிஸ்டர் கிளம்பி வந்தாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமானு பாக்குறேன். என் சிஸ்டர் வந்து வீட்டுல இல்ல, அவங்க வந்துட்டு மறுநாள் வேலைக்கு அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இவங்க திரும்பி பார்த்தா அழுந்துகிட்டு திடீர்னு ரூமுக்கு நடந்துட்டு ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க தரையில உட்கார மாட்டாங்க. அவங்க தரையில உட்காந்தாங்கன்னா எது கஷ்டப்படும், நம்மள மத்தில தான் உட்காருவாங்க. தரையில உட்காந்து பயங்கரமா வேகமா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்புறம் என் சிஸ்டர், பெரிய சிஸ்டர் இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு பாக்குறேன், இது என்ன கதை, ஏன் அப்படி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் சிஸ்டர் சொல்றாங்க, தெரியல, அவங்க மேபி பயந்துட்டாங்க, அந்த சாமி மேல பயந்துட்டாங்க. கையெல்லாம் அப்படி சின்ன பிள்ளைங்க வலவி போட்டு விட்டா ஒரு மாதிரி கையெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க கையை பார்த்துக்கிட்டே சிரிக்கிறாங்க, அப்புறம் அழுகுறாங்க, அழுகுறாங்க. சொன்ன என்ன பண்ண, ஐ ஜஸ்ட் கால் மை சிஸ்டர். வேலைக்கு போனா அவங்க கேட்கறேன், இந்த மாதிரி வீட்டுல ஏதாச்சும் நடந்துச்சா, யாராச்சும் கூட்டிட்டு வந்தியா, 4 கிலோ கிளம்பி வீட்டுக்குள்ள வந்துட்டியா, ஏதாச்சும் கேட்டுக்கும் போது இல்லன்னா நான் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தாங்க என் கூட, அவ்வளவுதான், மத்தபடி எதுவும் இல்லைன்னு. ஆமா வந்துட்டு குருன்னு ஆபீஸ்ல ஓடியாண்டாங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்கு வந்து உள்ள போகும் போதே எங்க அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மாதிரி. தென் வி கிளியர்லி ஓகே ரிசர்வ் ஆயிட்டாங்க போல இருக்குன்ட்டு. அப்புறம் எங்களுக்கு ரியலி பேனிக், என்ன பண்றது தெரியலன்ட்டு நான் அப்புறம் என் சிஸ்டர் சொன்னாங்க, ஓகே நம்ம வந்து சுங்கம்புல ஒரு ஒராங்கசலி கம்பும் இருக்கு, நம்ம அங்க போவோம். ஏன்னா அவங்க கொண்டாகி இருந்துச்சு போல இருக்கு. அவங்க கேட்டு இந்த மாதிரி போவோம் சொல்லிட்டாங்க. சரி ஒரு வழி இல்லாம மை அங்கிள் கூப்பிட்டு, அவர் வேன் வச்சிருந்தாரு, அவர் கூப்பிட்டு வேனுக்கு ஏற மாட்டேன். வேனுக்கு ஏறும்போது சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு வந்தாங்க. சின்ன பிள்ளைங்க பேசுவாங்களா அந்த மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைங்க பேசுற மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் சின்ன பிள்ளைங்க பேசுற மாதிரியே இருந்துச்சு. நாங்க அப்படி வேனுக்கு கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அந்த கம்பத்துல, அந்த ஒராங்கசலி கம்பத்துல பூரும் போதே இவங்க வேன்ல கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பர்சன் இருக்கு, அந்த பர்சன் ஒராங்கசலி அந்த ரிச்சுவல் சேஃப் இருக்கார்ல, அவர் எங்க வேனை முன்னுக்கு இன்னும் படிக்க சொல்றாரு, மணி 12 மேலாவது, இங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க தூங்குதுங்க, நீங்க அங்கேயே இருங்க, நான் வெளியே வரேன்ட்டு வந்தார். அவரு வந்துட்டு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இருங்க, பாட்டுக்கு பிறகு நம்ம பேசுவோம்.